வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதத்திற்குள்ள மரியாதையை தர வேண்டும். அதை தரவில்லை என்றால் குற்றம், சிறை தண்டனை, அபராதம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனா இவங்க மசோதாவில் சொல்லி இருக்கிறது பக்கிங் சாட்டர்ஜி எழுதின வந்தே மாதரத்துடைய எழுதப்பட்ட பாடலை தப்புங்கிறாங்க. அதுக்கு அப்ரூவல் ராஜேந்திர பிரசாத்தும் அரசியல் நிர்ணய சபையும் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. அது மிகப்பெரிய பொய். அரசியல் நிர்ணய சபையில் வந்தே மாதரம் பாடல் தேசிய பாடலாக ஒப்புக்கொள்ளப்பட்டது உண்மை. ஆனால் எதை ஒப்புக்கொண்டார்கள் என்றால் அதுல 4 பாத்தி இருக்கு. முதல் 2 பத்தி தேசத்தை பத்தியது, மீதி 2 பத்தி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. இது 1930லயே பிரச்சனையாகி 35-37 கடைசியா ராஜேந்திர பிரசாத், தாகூர், சுபாஷ் சந்திர போஸ், பண்டித நேரு, மகாத்மா காந்தி, இன்னும் சொல்ல போனா ஷியாமா பிரசாத் முகர்ஜி எல்லாரும் முடிவு பண்ணி, ஆமா இந்த பாட்டுல கடைசி 2 ஸ்டான்ஸா முஸ்லிம்களுக்கு எதிரானது, இது பாட தகுதியற்றது என்று காங்கிரஸ் காரிய கமிட்டியில விட்டாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் காரிய கமிட்டியும் அரசியல் நிர்ணய சபையில செயல்பாடுகள் அன்னைக்கு ஒண்ணுதான். அவர்களால் விடப்பட்ட பாடலைத்தான் இந்த தேசிய பாடலாக அரசியல் நிர்ணய சபையில் ராஜேந்திர பிரசாத் முன்மொழிந்தார், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதெல்லாம் விட முக்கியம், கடைசி நாள் அரசியல் நிர்ணய சபையில் பாடப்பட்ட பாடல் இந்த 2 ஸ்டான்ஸா தான்.